ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸுக்கு என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், DRDO Tapas BH-201 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ட்ரோனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா சீனாவுக்கு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில செக் வைக்கும் விதமா ஒரு ஏர்பேஸ அப்கிரேட் செய்ய போறாங்க. அது என்ன ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸை அப்கிரேட் செய்வதன் மூலம் இந்தியா என்ன செய்ய முயல்றாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவம் 100க்கும் மேற்பட்ட K9 வஜ்ரா ஹவிட்சர்களை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எதற்காக இந்தியா K9 வஜ்ரா ஹவிட்சர்களை வாங்குறாங்க, இந்த ஹவிட்சர்களை எந்தெந்த இடத்துல டிப்ளாய் செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா Tapas BH-201 அப்படிங்கிற ஒரு அதிநவீன மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோனை பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனம் டிசைன் செஞ்சிருக்காங்க. தாபஸ் ட்ரோனோட முதல் பறத்தல் 2016 வருடம் நடத்தப்பட்டது. இதனை தொடர்ந்து இந்த ட்ரோனை பல கட்டங்கள்ல சோதனை நடத்தி இருக்காங்க. இந்த தாபஸ் ட்ரோன் ப்ராஜெக்ட முதல்ல ருஸ்டம் 2 ட்ரோன் அப்படின்னு டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு இந்த ட்ரோனோட பெயரை தாபஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. நவம்பர் 2021ல தாபஸ் ட்ரோன் GPS aided geo augment navigation சிஸ்டத்தை பயன்படுத்தி எந்த ஒரு ஹியூமன் இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் அட்டானமஸ் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணுச்சு. அதற்கு பிறகு டிசம்பர் 2021ல நடத்தப்பட்ட சோதனையில தாபஸ் ட்ரோன் தொடர்ந்து 25,000 அடி உயரத்துல 10 மணி நேரம் பறந்திருக்கு. சமீபத்துல மார்ச் 2022ல நடத்தப்பட்ட சோதனையில தாபஸ் ட்ரோன் 28,000 அடி உயரத்துல தொடர்ந்து 18 மணி நேரம் பறந்திருக்கு. இந்திய ராணுவம் இந்த ட்ரோனோட அட்வான்ஸ் கிரவுண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் இமேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன் சிஸ்டங்களை வெகுவா பாராட்டி இருக்காங்க. 2022ல நடத்தப்பட்ட சோதனைக்கு பிறகு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தாபஸ் ட்ரோனை லிமிடெட் சீரியஸ் ப்ரொடக்ஷன் செய்வதற்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்திடம் ஹேண்ட் ஓவர் செஞ்சாங்க. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த தாபஸ் ட்ரோன் 9.5 மீட்டர் நீளமும் 20.6 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த ட்ரோன் கிட்டத்தட்ட 1800 கிலோகிராம் எடை கொண்டது. தாபஸ் ட்ரோனால 350 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து செல்ல முடியும். இந்த ட்ரோனை இயக்குறதுக்கு 2 NPO Saturn 36D இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜினால 74.5 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்தியா தாபஸ் ட்ரோன்ல பயன்படுத்துவதற்காக VRDE அப்படிங்கிற ஒரு உள்நாட்டு இன்ஜினை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த இன்ஜின் டெவலப்மெண்ட் முடிக்கப்பட்டு தாபஸ் ட்ரோன் இந்திய இன்ஜினால் இயக்கப்பட உள்ளது. தாபஸ் ட்ரோனால 224 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோனால தொடர்ந்து 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இதனால இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தொலைதூர ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்ய முடியும். இந்த சூழ்நிலையில இந்த ட்ரோன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை வேகப்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தாபஸ் ட்ரோனை லிமிடெட் சீரியஸ்ல ப்ரொடக்ஷன் செய்வதற்கு HAL மற்றும் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்தை பயன்படுத்த DRDO திட்டமிட்டிருக்காங்க. ஆனா அதிக அளவுல தாபஸ் ட்ரோன்களை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும்னா தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியம். அதனால DRDO இப்போ தாபஸ் ட்ரோனை இந்தியாவில் ப்ரொடக்ஷன் செய்வதற்கான தனியார் நிறுவனத்தை தேர்வு செய்யும் பணியில ஈடுபட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதற்கு முந்தைய காலங்களிலும் பல தனியார் நிறுவனங்கள் இந்த ட்ரோனோட சப்சிஸ்டங்களை தயாரிப்பதற்கு முன் வந்திருந்தாங்க. DRDOவின் இந்த முயற்சி மூலமா தாபஸ் ட்ரோனை அதிக எண்ணிக்கையில அதிவேகமா இந்தியாவால் தயாரிக்க முடியும். துருக்கி எப்படி தன்னுடைய பைரக்டர் ட்ரோனை டெவலப் செய்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்றாங்களோ அது போன்று இந்தியாவால் இந்த தாபஸ் ட்ரோனை வரும் காலத்துல பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். இரண்டாவது
டிஃபென்ஸ் அப்டேட். இதற்கு முந்தைய வீடியோக்கள்ல சைனா எப்படி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க, பல விமான ஓடு தளங்கள் அடங்கிய ஒரு நெட்வொர்க்கை எப்படி டெவலப் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்த்திருந்தோம். இதன் காரணமா இந்தியாவும் தற்போது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய விமான ஓடு தளங்களையும் அப்கிரேட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய நயோமா ஏர்பேஸ இந்தியா அப்கிரேட் செய்ய போறாங்க. இந்த நயோமா ஏர்பேஸ் லடாக் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்தியா இந்த நயோமா ஏர்பேஸ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த ஏர்பேஸா பாக்குறாங்க. ஏன்னா ஒரு யுத்த நேரத்துல இந்த ஏர்பேஸ ஒரு ஃபார்வர்ட் பேஸா பயன்படுத்தி அதிகமான எண்ணிக்கையில வீரர்கள் மற்றும் ஆயுதங்களை எல்லையில டிப்ளாய் செய்வதற்கு பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இந்த ஏர்பேஸ்ல இருந்து ஆபரேட் செய்து சீன எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தவும் இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. நயோமி ஏர்பேஸ் கடல் மட்டத்திலிருந்து 13,000 அடி உயரத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம லடாக் தலைநகர் லேல இருந்து 180 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. தற்போது இந்த நயோமி ஏர்பேஸ்ல இருந்து அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள், சினுக் ஹெவி லிப்டிங் ஹெலிகாப்டர், MI-17 ஹெலிகாப்டர், C-130J ஸ்பெஷல் ஆபரேஷன் ஏர்கிராப்ட் போன்றவற்றை ஆபரேட் செய்ய முடியும். ஆனா இந்தியா தற்போது இந்த நயோமி ஏர்பேஸ அதிநவீன ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் மற்றும் பெரிய டிரான்ஸ்போர்ட் விமானங்களையும் இயக்கும் வகையில மாற்றி அமைக்க போறாங்க. இதற்காக இந்த விமான ஓடுதளத்தோட ரன்வேய 2.7 கிலோமீட்டரா எக்ஸ்டெண்ட் செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம அதிநவீன விமானங்களை இயக்குவதற்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் இந்த விமான தளத்துல இந்தியா செய்ய போறாங்க. இந்த விமான தளத்தை அப்கிரேட் செய்வதன் மூலமா இந்தியாவால் ஒரு யுத்த நேரத்துல ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு தன்னுடைய துருப்புகளை அதிவேகமா நகர்த்த முடியும். அதே வேளையில தன்னுடைய ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பயன்படுத்தி சீன எல்லைக்குள் சென்று தாக்குதலும் நடத்த முடியும். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட். இந்திய ராணுவம் 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்களை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்கி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது LNT நிறுவனத்திற்கு இந்திய ராணுவம் 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்களை வாங்குவதற்கான ரிக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனை அனுப்பி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த LNT நிறுவனம் சவுத் கொரியாவின் ஹன்வா டிஃபென்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவில் இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்களை தயாரிக்கிறாங்க. இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்களை முதல்ல பாலைவனம் மற்றும் சமவெளி பகுதிகளில் பயன்படுத்துவதற்காக இந்தியா வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த ஹவிட்சர்கள் இந்திய ராணுவத்திற்கு சப்ளை செய்து முடிக்கப்பட்டவுடன் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து இந்திய ராணுவம் இந்த ஹவிட்சர்களை லடாக் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதிக்கு எடுத்து சென்று சோதனைகள் நடத்தினாங்க. இந்த சோதனையின் முடிவா K9 வஜ்ரா ஹவிட்சர்கள்ல சில சிறிய மாற்றங்களை செய்து லடாக் பகுதியில இந்திய ராணுவம் டிப்ளாய் செஞ்சாங்க. லடாக் பகுதியில டிப்ளாய் செய்யப்படுற K9 வஜ்ரா ஹவிட்சர்களுக்கு விண்டரைசேஷன் கிட் கொடுக்கப்பட்டிருக்கு. விண்டரைசேஷன் கிட் அப்படிங்கிறது ஹை ஆல்டிடியூட் பகுதியில சப் ஜீரோ டெம்பரேச்சர்ல ஆபரேட் செய்வதற்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் இந்த விண்டரைசேஷன் கிட்ல இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சப் ஜீரோ டெம்பரேச்சர்ல உறைந்து போகாமல் இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன் ஆயில், ஹீட்டிங் சிஸ்டம் போன்றவை இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹை ஆல்டிடியூட் பகுதியில பயன்படுத்துவதற்காக இந்த ஹவிட்சரோட ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டத்திலையும் சில மாற்றங்களை LNT நிறுவனம் செஞ்சிருக்காங்க. தற்போது ஆர்டர் செய்ய உள்ள இந்த 100 ஹவிட்சர்களை இந்திய ராணுவம் லடாக் செக்டார்ல டிப்ளாய் செய்ய போறாங்க. இதனை தொடர்ந்து இன்னும் கூடுதலா 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்களை இந்திய ராணுவம் ஆர்டர் செய்ய இருப்பதா சொல்லப்படுது. இந்த ஹவிட்சர்களை சிக்கன் நெக் காரிடோர் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலையும் இந்தியா டிப்ளாய் செய்ய போறாங்க. இந்த சிக்கன் நெக் காரிடோர் பகுதியை ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவுக்கு எதிராக சீனா பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பகுதியில K9 வஜ்ரா ஹவிட்சர்களை இந்தியா டிப்ளாய் செய்ய போறாங்க. K9 வஜ்ரா ஹவிட்சர் 12 மீட்டர் நீளமும் 3.4 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த கன் சிஸ்டத்தினால குறைந்தபட்சமா 18 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 54 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஹவிட்சர்னால அதிகபட்சமா 360 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் மலைப்பாங்கான மற்றும் கரடு முரடான பாதைகளையும் பயணிக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹவிட்சர்னால அதிகபட்சமா 67 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். K9 வஜ்ரா ஹவிட்சர்னால தொடர்ந்து 40
38 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இது போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்கள்ல இருக்கிறதுனால அதிக அளவுல இந்த ஹவிட்சர்களை இந்தியாவிலே தயாரித்து எல்லையில் டிப்ளாய் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.